கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா துர்காவுக்கு நலுங்கு வச்சுட்ருக்கவும் துர்கா வந்து ஆசைப்படுறாங்க, நம்மளுக்கு யார் தான் நலுங்கு வச்சாலும் சரி தான், நவீன் கையால் நலுங்கு வச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பார்க்குறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ நவீன் இருக்கிற ரூமுக்கு வந்து துர்கா வந்து சந்தனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நவீன் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு துர்கா, எதுக்காக அங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு எல்லாரும் நலுங்கு வச்சாங்க, ஆனால் நீ நலுங்கு வச்சேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதுக்காக தான் அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதை வச்சு எனக்கு நலுங்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கவும் சந்திரகலா வந்து இது நோட் பண்ணியிருந்தாங்க. இவ எதுக்காக இப்போ திடீர்னு வந்து அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இவ போயிருக்கிறா, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க வந்து நவீன் வந்து அவங்களுக்கு சந்தனம் வச்சுட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா நைஸாக கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, இவன் வந்து இங்கே தான் இருந்துட்டு இருக்கானா, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அவன் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க போலீஸ்காரங்களுக்கு. உடனே வந்து அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே நான் சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சந்திரா என்னாச்சு அப்படிங்கும்போது, கொஞ்சம் நேரம் வேடிக்கை பாருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இந்த நவீனை நம்ம ஊர் ஃபுல்லாக தேடி அலைஞ்சோமே, அந்த நவீன் எங்கே தெரியுமா இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளேயே, அதுவும் துர்காவோட ரூமில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, நவீனுங்க வந்து விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனம் வந்து கார்த்திகிட்ட கேட்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அங்கே நவீன் இருக்கவும் உடனே நவீனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ திரும்பவும் இந்த பொண்ணு வாழ்க்கையில நீ தலையிடுறதுக்காக இங்க வந்திருப்ப, உன்னை ஊர் ஃபுல்லா நாங்க தேடிட்டு இருக்கிறோம், ஆனா நீ என்னன்னா இங்க வந்து ஒளிஞ்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீனை அழைச்சிட்டு போகவும் அப்ப நவீனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து நவீனை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள, அதுவும் என் பொண்ணோட ரூம்ல நீ வந்திருப்படா, இதுக்கு மேல இவன் வந்து சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவும் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே நவீனையும் அழைச்சிட்டு போகவும் அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் துர்கா இதெல்லாம் உன்னுடைய வேலை தானே, என்ன ஓரமுல அவன் மறைஞ்சிருக்கானா, அப்போ உன்னுடைய சம்மதம் இல்லாம அவங்க வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க துர்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது துர்காவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. துர்கா வந்து கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா நமக்கு தெரியாமே இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு யாருன்னு தெரியும், ஆனால் நான் சொன்னால் நீ நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த நிற்கிறானே உன் டிரைவர் மாப்பிள்ளை இவன் தான் இப்படின்னு சொல்லவும், இங்கே பார் சந்திரா நீ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உடனே மாப்பிள்ளை மேலே குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிருது. அதாவது நவீன் வந்து துர்காவோட ரூமுக்கு வந்திருக்கிறதுக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம், நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை வந்து இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்திட்டு வந்து மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சகல இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே, இந்த சின்ன மாமியாரை நம்ம லேஸ் போட்டோம் நினைச்சோம், ஆனா ரொம்பவே வந்து மோசமா போயிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு, நவீன வேற இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்றாங்க, சரி கொஞ்சம் அமைதியா இருங்க, ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க துர்கா கிட்ட சொல்றாங்க, அங்க பாரு துர்கா, நான் யார மாப்பிள்ளையா உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கணும், இந்த மாப்பிள்ளை கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும், அதை தவிர நீ வேற ஏதாவது செய்ய நீ முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கேங்க, அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னே தெரியாது, உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ, விடிஞ்சா கல்யாணம், அதனால நீ அதுக்கு பிறகு நீ வந்து ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி நினச்சேன்னா அப்புறமா என்னை வந்து உன்னுடைய அம்மாவை பார்க்க முடியாது, எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு உனக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீ போக மாட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி வந்து துர்காவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாப்பிள்ளோட்டுக்காரங்களை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இங்கே ஏதோ வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் அசம்பாவிதம் நடந்து போச்சுது, அதை நினச்சி நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் என் பொண்ணு வந்து உங்கள் பையனோட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உண்மையிலேயே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கும்போது என்ன சம்பந்தமா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த பையன் பண்ணின தப்புக்கு உங்கள் பொண்ணு என்ன பண்ணுவா, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டு நிற்காது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இவங்க எப்படி கல்யாணத்தை நிறுத்துவாங்க, இவங்க வந்த நோக்கமே வேறையாச்சே, அதனால தான் இவங்க வந்து இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி தான் கல்யாணத்தை நடத்துறதுலேயே குறிக்கோளோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து பேசுகிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு கார்த்தி, இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் சரி நான் வார் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கார்த்தி வந்து சரவணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் ஸ்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் 2 பேரோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சோம்ல, அது யாருன்னு சொல்லி விசாரிச்சிங்களா, நாங்கள் தான் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது, சரி கார்த்தி வாங்க, நான் அதை பற்றி தான் நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கே போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து பார்த்தோம்னா நவீனையும் துர்காவையும் பற்றின எல்லா விஷயத்தையும் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து சரவணன் கேட்குறாங்க, என்னது இவ்வளோ தூரம் விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் எப்படியாவது வந்து அதாவது அவங்க 2 பேரையும் அத்தையோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன மாமியார்னு ஒருத்தங்க எங்கள் அத்தையோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ தூரத்துக்கு காரணம். இப்போ என்ன பண்ணுதுக்குன்னு தெரியல, இந்த மாப்பிள்ளையும் அவங்களோட ஏற்பாடாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், அவங்கள பற்றின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அத்தைக்கிட்ட சொல்கிறதுக்கு, அதாவது அவங்கள பற்றின ஆதாரத்தோடு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதனால துர்காவுக்கும் நவீனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சுது. ஆனால் அத்தைக்கு இந்த விஷயத்தை இது வரைக்கும் நாங்கள் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்தி நவீனே வந்து துர்கா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரிக்கு அவங்களே வந்து சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், இதுக்கெல்லாம் வந்து விட கிடைக்கணும்னா இவங்க யாருன்னு சொல்லி தெரியணும் அப்படிங்கவும், அப்போ சரவணன் சொல்கிறாங்க, கார்த்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, அதனால தான் மும்முரமாக நான் இறங்கியிருக்கேன், நான் கொஞ்ச நேரத்தில் இவங்க யாருன்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் உனக்கு ஆதாரத்தோடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நவீனை பார்க்கறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ வந்து நவீன் வந்து அவங்க பார்த்தோம்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. கார்த்தி இந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லி நான் இப்போ எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே லாயர் வந்துருந்தாங்க. லாயர் வந்ததுமே அவங்கள ஜாமீனில் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நவீன் கேட்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்ய அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இது கிட்டதுமே நவீனும் சரி அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள அதாவது லேடி மாதிரிக்கு கெட்ட போட்டுட்டு அவங்க மண்டபத்துக்கு வர சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடவும் அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து துர்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு கல்யாணத்துக்காக நம்ம மண்டபத்துக்கு போக போகிறோம், அங்கே வச்சு நீ ஏதாவது அசம்பாவிதம் பண்ணணும்னு சொல்லி நினச்சுன்னு வச்சுக்கேங்க, அதுக்கப்புறமா என் கையில் அந்த பொருளை வச்சு நான் என் உயிரே நான் மாச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே துர்கா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆமாம் அதனால அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே துர்காவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ வந்து துர்கா வந்து கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க, என்ன மாமா அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, நீ எதுவுமே பேசிக்காத, நான் இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கவும், அப்போ ரேவதியும் சொல்கிறாங்க, ஆமாம் துர்கா அதுதான் மாமா வந்து சொல்லியிருக்காருல, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டபத்துக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து கார்த்தி நோட்டம் விடுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் இந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், எப்படியும் வந்து மண்டபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவான், அதனால நம்ம ஆட்களையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க, அந்த நவீன் வந்து மண்டபத்துக்குள்ளே வராத மாதிரிக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது, சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அதுக்கெலாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறது அப்படின்னு சொல்லவும், நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சுது நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படிங்கவும், உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து கார்த்தி ரொம்பவே வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க சின்ன கேப்பு கிடைச்சா கூட போகிறோம், ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நோட் பண்ணவும், அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேர் பார்த்தோம்னா எப்படியாவது வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் அந்த நகை பணம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும், ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு டைம் கிடையாது, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளேயும் எப்படியாவது அந்த பணத்தையும் நகையும் நம்ம அடிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா வந்து துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், நவீன் வந்து மண்டபத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் வந்துட்டோம் பக்கத்தில் அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் சரி நீ வா, அதாவது ஜாக்கிரதையவா, ஏன்னா போன தடவை வந்து அதாவது உன்னை வந்து யாருன்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா நிச்சயார்த்தத்தில் நீ வந்து லேடி கெட்டப் போட்டுட்டு வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, அதனால இப்போ வந்து லேடி கெட்டப் வேண்டாம் வேற ஒரு கெட்டப்போட வா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க.